ஸ்ரீ ரேவா காண்டம் 46ஆம் அத்தியாயம். சச்சியின் கடத்தல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், வரம் பெற்ற பின்னர் அந்த தானவன் தன் நகரத்திற்கு சென்றான். அங்கு அது பலவிதமான முற்றங்களை கொண்டிருந்தது. அங்கே வாழைத்தோப்புக்கள், பலா மரங்கள், பகுள மரங்கள், மாமரங்கள், ஆம்ரத்தக மரங்கள், சம்பக மரங்கள், அசோக மரங்கள், தென்னை மரங்கள், மாதுளை மரங்கள், எலுமிச்சை மரங்கள் மற்றும் பலவிதமான சிறந்த மரங்கள் நிறைந்த பல தோட்டங்கள் இருந்தன. தோட்டங்களை அழகுபடுத்தும் பல ஏரிகள் இருந்தன. தெய்வீக தன்மை கொண்ட ஆலயங்கள் கொடிகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த இடம் முழுவதும் வேத மந்திரங்கள் மற்றும் பிற மங்கள வாசகங்களின் ஓசைகளாலும் இசை ஒளிகளாலும் எதிரொலித்தது. அவன் தங்கம் மற்றும் தங்க இலைகளால் செய்யப்பட்ட தனது தெய்வீக மாளிகைக்குள் நுழைந்து தன் மகன்கள், மனைவி, அமைச்சர்கள், பணியாள்கள் மற்றும் அடிமைகளை கண்டான். பின்னர் அவன் பல பேர் வெற்றி முழக்கமிட்டு கொண்டு இங்கும் அங்கும் ஓடுவதைக் கண்டான். கொடிகளையும் பதாகைகளையும் உயர்த்தி பிடித்தபடி அவர்கள் தங்கள் இதயங்களின் ஒளியை வெளிப்படுத்தினர். அவர்களில் சிலர் தோரணங்களை கட்டி வளைவு வாயில்களை அமைத்தனர். சிலர் மலர்களை தூவினர். மற்றவர்கள் தங்கள் கரங்களில் எலுமிச்சை பழங்களுடன் அந்தகனை வரவேற்க விரைந்தனர். நகரத்தில் சில மக்கள் சமைத்த உணவு நிறைந்த பாத்திரங்களை தாங்கி இருப்பதை காண முடிந்தது. அங்கேயே பல மக்கள் கரங்கள் நிறைய பொருள்களுடன் காணப்பட்டனர். அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் பச்சரிசி நிரம்பிய பானைகளை வைத்திருந்தனர். பிராமணர்கள் மந்திரங்களை ஓதினர். பெண்களோ மங்கள பாடல்களை பாடினர். அமைச்சர்களும் பணியாளர்களும் யானைகளை பரிசாக கொண்டு வந்தனர். நகரவாசிகள் ஒவ்வொருவரும் அவரை வாழ்த்தினர். குதிரைப்படை மற்றும் காலாட்படை உள்பட அனைவரும் இயக்கத்தில் இருப்பதை கண்டனர். தங்கம் நிரம்பிய கருவூலங்களை கண்டான். எருமைகள், பசுக்கள், காளைகள் மற்றும் குடைகளை கண்டான். இவ்வாறு அந்தகன் பூ உலகில் சிறிது காலம் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி உணர்வுகளுடன் வாழ்ந்தான். அவன் தேவர்களால் ஒருபோதும் தாக்கப்பட்டதில்லை. அவன் பெரும் வரங்களை பெற்றுவிட்டான் என்பதை அறிந்த பிறகு தேவலோகவாசிகள் அச்சம் கொள்ள தொடங்கினர். அவர்கள் ஒன்று கூடி தேவேந்திரனிடம் அடைக்கலம் புகுந்தனர். சக்கரன் கூறினார், தேவலோகவாசிகள் அனைவரும் இங்கு வந்திருப்பதன் காரணம் என்ன? உங்களுக்கு எங்கிருந்து பயம் ஏற்பட்டது? ஏன் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறீர்கள்? அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் சக்கரனாரிடம் வந்து இந்த வார்த்தைகளை கூறினார்கள். தேவர்கள் கூறினார்கள், தேவர்களின் தலைவனே, தேவேந்திரனே, அந்தகன் என்ற ஒரு தைத்தியன் இருக்கிறான். அவன் சம்புமூர்த்தியால் வழங்கப்பட்ட வரங்களால் மேலும் அதிக சக்தி வாய்ந்தவனாக ஆகிவிட்டான். அவன் எல்லா தேவர்களாலும் வெல்ல முடியாதவன். இப்போது என்ன செய்வது? தேவர்களின் தலைவரே, இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்ன வழிமுறையை கையாள வேண்டும்? இவ்வாறு தேவர்கள் சக்கரனிடம் கூறினார்கள். பிறகு அவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். அவர்கள் அவ்வாறு செய்து கொண்டிருந்த போது ஒற்றர்கள் அளித்த செய்திகள் மூலம் அந்த தானவன் தனது இருப்பிடத்திலிருந்து தனியாக தனது தேரில் அமர்ந்து பல ஆயுதங்களை வெளியே எடுத்து வந்தான். மன்னா, அவன் பொன் மதில்களால் பலப்படுத்தப்பட்ட கடப்பதற்கரிய மேருவின் மேல் சிகரத்தை விளையாட்டாக கடந்து சென்றான். மேருவின் மேல் பரப்பு பலவிதமான ஆசிரமங்களால் பொலிவுடன் விளங்கியது. சிறந்த மன்னா, அந்த இடத்திற்கு எதிரிகளின் படைகள் நுழைவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அந்த அசுரன் அது தனது சொந்த இருப்பிடம் போல விளையாட்டாக மற்றும் சிரமமின்றி அந்த இடத்திற்குள் நுழைந்தான். பிருத்ரனை கொன்றவன், அதாவது தேவேந்திரன், பயந்து தனது சொந்த ஆசனத்தை அவனுக்கு அளித்தான். அந்தகன் சக்கரனின் அந்த அற்புதமான ஆசனத்தில் அமர்ந்தான். அவன் சுற்றிலும் தேவர்கள் நிறைந்திருந்த அந்த இடத்தை முழுவதுமாக கண்டான். சக்கரன் கூறினான், இந்த இடத்திற்கு நீங்கள் வந்ததன் நோக்கம் என்ன? எனக்கு கூறுங்கள். தானவனே, எங்களிடம் உள்ள செல்வம் எதுவாக இருந்தாலும் அதை நான் உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அந்தகன் கூறினான், தேவர்களின் தலைவரே, எனக்கு செல்வமும் வேண்டாம், யானைகளும் வேண்டாம். எல்லா தேவ ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் சிறந்த யானையான ஐராவதத்தை காட்டுங்கள். உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையும் ஊர்வசி முதலான ரத்தினங்களையும் அழகுகளையும் எனக்கு காட்டுங்கள்.
தேவலோக தலைவரே, பாரிஜாத மலர்களையும் பலவகை மரங்களையும் எனக்கு காட்டுங்கள். சசிதேவியின் கணவரே, எல்லா வகையான இசை கருவிகளையும் எனக்கு காட்டுங்கள். அவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட சக்கரன் தன் மனதில் இவ்வாறு நினைத்தான்: இந்த பாவியை கொல்லக்கூடிய ஒருவரையும் என்னால் காண இயலவில்லை. தேவலோகம் துன்பமயமானால் அதற்கு பாதுகாப்பு அளிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். இவ்வாறு பயந்து அவன் இசை கருவிகளையும் மற்ற பொருள்களையும் கொடுத்தான். அந்த அசுரனை மேடையில் அமர வைத்துவிட்டு அவன் அப்சர பெண்களுடன் குழுக்களை கொண்டு தாண்டவ நடனம் ஆடச் செய்தான். யமன், மாருதன் மற்றும் கிண்ணறர்கள் உட்பட அனைத்து தேவர்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். மன்னரே, ஊர்வசி உள்பட அனைத்து அப்சர பெண்களும் ஒவ்வொருவராக பாடல்களின் இசைக்கு ஏற்ப அவன் முன் நடனமாடினர். இசை கருவிகளின் இன்னிசை ஒலிகள் அவனது மனம் ஒருபோதும் அமைதி அடையவில்லை. அப்சர பெண்களை கண்ட பிறகும் மன்னரே அவனது மனம் திருப்தி அடையவில்லை. அவனது மனம் சச்சியின் மீது மோகம் கொண்டது. அவன் சக்கரனின் மனைவியை பிடித்து கொண்டு தன் நகரத்தை நோக்கி சென்றான். அதன் பிறகு அந்தகனுக்கும் தேவர்களுக்கும் இடையே போர் மூண்டது. சக்கரம், வஜ்ராயுதம் மற்றும் பிற கனரக போர்க்கருவிகள் போன்ற பலவிதமான ஆயுதங்களால் சிறந்த மன்னரே, போரில் தேவர்களின் அனைத்து குழுக்களும் நசுக்கப்பட்டன. அனைத்து தேவர்களும் துன்பமடைந்தனர். அவர்கள் பல வழிகளில் அழிக்கப்பட்டனர். அனைத்து மருதர்களும் போர்க்களத்தில் முறியடிக்கப்பட்டனர். ஒரு சிங்கம் அனைத்து யானைகளையும் கொன்றுவிட்டு காட்டில் வெற்றிகரமாக நடப்பது போல அவனும் தனி ஒருவனாக அவர்கள் அனைவரையும் விரட்டி அடித்தான். ஒரு முதிர்ச்சியற்ற கிராம தலைவன் அனைத்து மக்களையும் துன்புறுத்தி செல்வம் மற்றும் ஆடைகளை பறித்து கொண்டு குடிகளின் துன்பத்தை ஒருபோதும் தனக்காக உணராதது போல அந்த மாபெரும் தானவனும் சக்கரனின் மனைவியை பிடித்து கொண்டு சென்று விட்டான். 46ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.